இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேதபாட தலைப்பு உயிர்ப்பிக்கிற தேவன். உயிர்ப்பிக்கிற தேவன் என்ற ஒரு அருமையான தலைப்பு. இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தவுடனே அந்த வீட்டிலே குதூகலம், கொண்டாட்டம் வருகிறது. அந்த குழந்தை பெரியவனாகி காலங்களை நிறைவேற்றி தன் ஓட்டத்தை முடித்து மரணம் அடையும் பொழுது அந்த வீட்டிலே துக்கம், துக்க இழவு கொண்டாடுகிறார்கள் என்று சொல்வார். மகிழ்ச்சி கொண்டாட்டம் மறைந்து இழவு கொண்டாட்டமாய் மாறிவிடுகிறது. ஆனால் இந்த பிறப்பு இறப்புக்கு இடையிலே தேவன் நம்மை இந்த நாளிலே மகிழ்ச்சிப்பிக்கிற ஒரு காரியம், எல்லாம் முடிந்து விட்டது இனி அவ்வளவுதான் என்ற நிலையிலே இருக்கிற எந்த காரியத்தையும் தேவனால் மாற்ற முடியும். அவர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் என்ற நிலையிலே நாம் உயிர்ப்பிக்கிற தேவன் என்ற இந்த அற்புதமான தலைப்பிலே நாம் வேதபாடத்தை சிந்திக்க இருக்கிறோம். லாசரு மரித்து போனான் என்பதை வெளிப்படையாக சொல்லி இயேசு பெத்தானியாவுக்கு வந்த பொழுது, அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுதே மார்த்தாள் ஓடி அவர் பாதத்திலே விழுந்து அவள் சொல்கிறாள், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசு அவளை உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறார். யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்கிறார். அப்படி என்றால் தேவன் இங்கு தன்னை உயிர்ப்பிக்கிற தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். யோவான் 10:10 விதமாய் சொல்லியிருக்கிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். I have come that they may have life and that they may have it more abundantly என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஜீவன் உண்டாயிருக்க ஜீவனுள்ள தேவன் ஆதாரமாய் இருக்கிறார். அதே வேளையிலே அவர் அது பரிபூர்ணப்படவும் செயல்படுகிறவராய் இருக்கிறார். அதை உயிர்ப்பிக்க வல்லவராகவும் இருக்கிறார். தேவன் யாரையெல்லாம் உயிர்ப்பிக்கிறார் என்று பார்ப்போமானால், தனிநபரை உயிர்ப்பிக்கிறார். சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது, ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது, ஆவியிலே எழுச்சி என்ற உயிர்ப்பித்தல் நடைபெறுகிறது. ஒரு மனிதன் 3 நிலைகளிலே அவன் காணப்படுகிறான். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறார், அதே போல மனிதன் சரீரத்தில் இருக்கிறான். மனிதன் அவன் ஆத்துமா இருக்கிறது, அவன் ஆவியிலே அவன் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவன் சரீரத்திலும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், ஆத்மாவிலும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், ஆவியிலும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதை தேவனாகிய கர்த்தர் செய்கிறார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், ஆனால் அந்த ஆத்துமாவை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆவி அது உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் தனிநபரை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். இரண்டாவதாக தனிநபர்கள் ஒன்று சேர்ந்த திருச்சபையையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். அதே போல திருச்சபைகள் அடங்கிய ஒரு முழு தேசத்தையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். தனிநபரை அவர் எவ்விதமாய் உயிர்ப்பிக்கிறார்? 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். மரித்து போய் இருக்கிற மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து நாமும் அவர்களுக்கு நம்பிக்கையாக கொடுக்கப்படும் பொழுது, அவரே இரட்சகர் என்று உரைக்கப்படும் பொழுது, அவர்கள் தங்கள் இருதயத்திலே உணர்வடைந்து மனம் திரும்பி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து புதிய வாழ்க்கை வாழ அவர்கள் முன் வரும் பொழுது அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். 1 தீமோத்தேயு 5:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படிப்பட்ட நற்செய்திக்கு செவிகொடாமல் தன் போற போக்கிலே, தன் மனம் போன போக்கிலே வாழ்கிற மக்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 தீமோத்தேயு 5:6 சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள்,
But she who lives for pleasure is dead even while she lives என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு பெண்ணை மட்டுமல்ல, யாரானாலும் சரி, எந்த மனிதனானாலும் சரி, ஆணானாலும் பெண்ணானாலும் சுகபோகமாக அவர்களுடைய தேவன் அவருடைய வயிறு என்று தீத்துவ எழுதின நிருபத்தில் பவுல் எழுதுகிறார். அப்படி என்றால் வயிறை கடவுளாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு உணர்வு சார்ந்த, பசி உணர்வு சார்ந்த காரியம். இரண்டாவது, பால் உணர்வுக்காக மக்கள் இந்த பூமியிலே பல பாவங்களையும் துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, என் கண் காண்கிறதுனாலே யாரும் திருப்தி அடைவதில்லை, காணுகிற காட்சிகளுக்காக ஜனங்கள் வாழ்கிறார்கள். இவ்விதமாக சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? அவர்கள் கிறிஸ்து இல்லாதவர்களாய் தங்கள் சரீரத்தையும் அதன் ஆசையிலே நிறைவேற்றும்படி சுகபோகமாய் வாழ்கிறவர்கள், அவர்கள் உயிரோடு செத்து போனவர்கள். ஆனால் கர்த்தர் அவர்களையும் சந்திக்க, அவர்களையும் ரட்சிக்க விரும்புகிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இயேசு கிறிஸ்துக்கு பெயரை பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். காரணம், பாவத்தினால் மரித்து போன மக்களை அவர் சந்தித்து அவர்களை ரட்சித்து அவர்களை உயிரடைய செய்தார், அவர்களை உயிர்ப்பித்தார். இரண்டாவதாக, அவர் திருச்சபைகளை உயிர்ப்பிக்கிறார். திருச்சபைகள் என்றாலே கர்த்தருடைய தலைமைத்துவத்தை கொண்ட ஒரு ஆளுகை உள்ள ஒரு இடம்தான் திருச்சபை. தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்கள் கூடி வருகிற திருச்சபை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட 7 திருச்சபையில் ஒரு திருச்சபையின் பெயர் சர்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் அந்த சர்தை சபையின் தூதனுக்கு சொல்லுவதாக தரிசனத்திலே ஆவிக்குள்ளான அப்போஸ்தலனாகிய யோவான் இதை அவர் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் திருச்சபைகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமா என்றால் ஆம். ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு நன்கு உணவெடுத்து நம்மை பலப்படுத்திக் கொள்வது போல திருச்சபைகளும் திருச்சபை மக்களும் அவர்கள் உயிருள்ளவர்களாக, ஜீவனுள்ளவர்களாக, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அதை விடுத்து சுகபோகமாய் வாழவோ அல்லது தேவனுடைய திருச்சபையை பணச்செழுமையினாலும் தேவ வசனத்தை புறக்கணிப்பதினாலும் அவர்கள் அல்ல தள்ளும் பொழுது அவர்களுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக காணப்படாது. அப்படிப்பட்டவர்களை குறித்து சொல்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ செத்தவனாய் இருக்கிறாய். இன்றைக்கு பெயர் கிறிஸ்தவர்கள் என்பார்கள். அதை போல பெயருக்கு கிறிஸ்தவர்கள் என்ற நிலை இருக்கும், ஆனால் அதற்குள்ளே அங்கு ஜீவன் இல்லை. இதைத்தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சர்தை சபையை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாக, உயிரூட்டும்படியாக அதை கடிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். தனிநபர்களை அவர் உயிர்ப்பிக்கிறார், திருச்சபைகளை உயிர்ப்பிக்கிறார், மூன்றாவதாக தேசத்தையே உயிர்ப்பிக்கிறார். நாம் ஏற்கனவே அறிந்த ஒரு பகுதி, எசேக்கியேல் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போன ஜனங்களோடு அவரும் தீர்க்கதரிசியாக கடந்து போகிறார். அங்கு அவர்கள் நதியோரங்களிலே அகதிகளாக அமர்த்தப்பட்டு அங்கு அடிமைகளாய் பணி செய்கிறார்கள். 70 வருட அடிமைத்தனம் கர்த்தர் அவர்களுக்கு நியமித்திருந்தார். இந்த காலகட்டத்திலே பக்தியும் பரிசுத்தமும் நிறைந்த எசேக்கியேலுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை, ஒரு ஆவிக்குள்ளான ஒரு அனுபவத்தை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கொடுத்தது போல இங்கு எசேக்கியேலுக்கு கொடுக்கிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமானால் அதில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்திலே, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே
அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். சரியான பதில். காரணம், கர்த்தர் மட்டுமே சகலத்தையும் அறிந்தவர். இங்கு தீர்க்கதரிசி தெளிவாய் சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். ஆண்டவருடைய கேள்வி என்ன? இந்த எலும்புகள் உயிரடையுமா? உயிர்ப்பிக்கிற தேவன் காய்ந்து போன நிலையிலே இருக்கிற எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி தீர்க்கதரிசியை கேட்கிறார். அதற்கு தீர்க்கதரிசி, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்று பதில் சொன்ன பொழுது ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த உயிர்ப்பித்தலுக்கு அடிப்படையான ஒரு காரியம், கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்கப்பட வேண்டும். அவர் சொன்னார், நடந்தது. அந்த வார்த்தையை கேட்டவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதே போல இங்கு இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசி சொல்ல வேண்டிய காரியம், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உயிர்ப்பித்தல் நடைபெறும். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். உயிர்ப்பிக்கிறவரே தேவன். இன்றைக்கு ஜனங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி, மூதாதைய வழக்கத்தின்படி, பாரம்பரியங்களின்படி, பலவித கலாச்சாரங்களிலே, பலவித கட்டுகளில் சிக்கினவர்களாக ஆவி வணக்கங்களையும் சிலை வழிபாடுகளையும் செய்து கொண்டு அவர்கள் உயிரற்ற ஒரு காரியங்களை ஜீவனுள்ள தேவனுக்கு சமமாக ஒப்பிட்டு தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இங்கு எலும்புகள் உயிரடைவதற்கான ஒரு சூழலை பார்க்கிறோம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இது அவர்கள் உயிரடைந்து நிற்கும்படியாக நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்கிறார். அவர்கள் என்ன புலம்பினார்கள்? எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லி அடிமை தேசமாகிய பாபிலோனில் அவர்கள் அரற்றுகிறார்கள், புலம்புகிறார்கள், அவர்கள் அழுகிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவளோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த தரிசனத்தை வைத்து பாபிலோனில் சிறைப்பட்டிருக்கிற மக்களுக்கு உயிர்ப்பிக்கிற தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க ஆண்டவர் சொல்கிற காரியம், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். என்ன காரியம்? சிறைப்பட்டு போன காலம்.
நம்பிக்கையற்ற காலம், எப்பொழுது விடிவு வரும் என்று காத்திருக்க வேண்டிய காலம். பாபிலோனின் ஆற்றங்கரையிலே அவர்கள் இசைக்கருவிகளை வைத்து நாங்கள் சீயோனிலே பாடினவர்கள் இன்றைக்கு பாபிலோன் தேசத்திலே எப்படி இந்த பாட்டை பாடுவோம் என்று சொல்லி அவர்கள் அழுது புலம்பினார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவன் வெளிப்படுகிறார். உயிர்ப்பிக்கிற தேவனாக அவர்களுக்கு வெளிப்படுகிறார். இன்றைக்கு தனிப்பட்ட நபர்களுக்கு உயிர்ப்பிக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். சமாரிய பெண் ஒரு நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். கர்த்தர் அவளுக்கு உயிர்ப்பிக்கிற தேவனாக வெளிப்பட்டார். ஜீவ தண்ணீரை கொடுத்தார். அவள் உயிர்ப்பிக்கப்பட்டாள். அதே போல திருச்சபைகள் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படும் பொழுது, மனம் திரும்புதலுக்குள்ள அவர்கள் கடந்து வரும் பொழுது, தங்களை சுத்திகரிக்க அவர்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது திருச்சபைகள் உயிர்ப்பிக்கப்படுகின்றன. இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்திலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் இருக்கின்றன. ஆனால் திருச்சபைகளிலே இன்றைக்கு ஜனங்கள் உற்சாகமாய் போகிறார்களா என்றால், கடமைக்காக போகிறதா என்றால், அது அந்த திருச்சபையின் உயிர்த்தெழுந்த நிலையை வைத்துத்தான் இருக்கும். அந்த திருச்சபை ஒரு உற்சாகமுள்ள திருச்சபையாக, திருவசனத்துக்கு ஆயத்தமாக தன்னை ஒப்பு கொடுத்த திருச்சபையாக, திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிற திருச்சபையாக அது இருக்குமானால் அங்கு தேவன் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்ற அர்த்தம். அதே வேளையிலே பணமும் படாடோபமும் பலவிதமான பிரிவினைகளும் பலவிதமான சண்டைகளும் பிரச்சனைகளும் இருந்தால் அங்கு மரித்த நிலைதான் இருக்கும். அந்த சபைகளை உயிர்ப்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். தேசமானது அடிமைப்பட்டிருந்தால் அதையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இங்கு இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு போயிருந்தார்கள். தேவன் 70 வருடம் கழித்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் சிறைப்பட்டு போன தேசத்தையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் ஊழியங்களிலே 3 அற்புதமான உயிர்ப்பித்தலை நடத்தினார். அதிலே நாயின் என்னும் ஒரு ஊரிலே அவர் வந்த பொழுது ஒரு ஏழை விதவையின் மகன் மரித்து போனவனாக, வாலிபன் மரித்து போனவனாக அடக்கம் பண்ணப்படுவதற்கு அவன் கொண்டு போகப்பட்டிருந்த வேளையிலே கர்த்தர் அங்கு வந்து நின்று பாடையை தொட்டு அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பி அந்த பெண்ணிடத்திலே ஒப்புவித்தார். சாகிரனுடைய சாவை நான் விரும்புதல் என்று சொன்ன கர்த்தர், வாலிபர்கள், இளம் பிள்ளைகள், அவருடைய சாவை அவர்கள் கர்த்தர் விரும்புவதில்லை. காரணம், அவர்கள் வாழ வேண்டிய காலங்கள் உண்டு. அதனால்தான் வேதம் என்ன சொல்லியிருக்கிறது, உன் காலத்துக்கு முந்தி நீ ஏன் சாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விரைவாக வாகனத்தை ஓட்டி வாலிபர்கள் மரிக்கிறார்கள், பாவங்களை செய்து மரிக்கிறார்கள். எல்லாம் தேவனுக்கு மிகவும் வருத்தமான காரியங்கள். ஆனால் அவர்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அவர்கள் ஜீவனுக்கு உட்படுகிறார்கள். இரண்டாவதாக தலித்தாகுமி என்று சொல்லி அங்கு யவீர் என்ற ஒரு ஜபாலை தலைவனுடைய மகளை ஆண்டவர் உயிர்ப்பிக்க செய்கிறார். 12 வயதுள்ள ஒரு சிறிய பெண், இந்த பெண்ணை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போய் உயிரடைய செய்கிறார், உயிர்ப்பிக்கிறார். மூன்றாவதாக லாசரு. இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து யூதேயா போகும் பொழுதெல்லாம் தன்னோடு சீஷர்கள் கூட்டமும் வருவார்கள். அவர்கள் அனைவருக்கும் சாப்பாடு வழங்க வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு அவர் தெரிந்து கொண்ட ஒரு இடம் பெத்தானியா. அந்த பெத்தானியாவிலே ஒரு பரிசேயனாகிய சீமோன் என்பவன், அவன் குஷ்ரோகத்திலிருந்து விடுதலை பெற்றவனாய் இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவாலே தொடப்பட்டவன் சுகமடைந்திருக்க வேண்டும். அவன் விருந்துக்கு அழைத்த பொழுது சீஷர்களோட ஒரு பந்தி இருக்கையில் தான் அந்த பாவியான பெண் வந்து அவருடைய பாதங்களை கழுவி தைலம் பூசி முத்தம் செய்தார் என்பதெல்லாம் பார்க்கிறோம். அந்த பெண் மரியாள் என்று சொல்லி யோவான் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் அதற்கு பின்பு அவர் மரியாள், மார்த்தாள், லாசரு என்பவருடைய வீட்டிலே வரும் காலங்களிலே அவர்கள் போய் போஜனமானம் பண்ணுவார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே இருக்கும் பொழுது மார்த்தாளும் மரியாளும் செய்தி அனுப்புகிறார்கள், நீ நேசித்த உம்முடைய சிநேகிதன் மரண அவஸ்தையிலே அவன் வியாதிப்பட்டவனாய் இருக்கிறான், வந்து நீர் அவனை குணமாக்கும் என்று சொல்லி அனுப்பின பொழுது தேவ மகிமை வெளிப்படும்படியாகவும் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைக்கும்படியாகவும் அவன் மரித்த பின்பு அவர் போய் அவனை எழுப்பி விடுகிறார். சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்ப்பிக்கிற தேவன்
அவர் விசுவாசத்தையும் உயிர்ப்பிக்கிறார், விசுவாசத்தையும் தொடங்குகிறார். அவரை விசுவாசத்தை தொடக்குகிறவர், அவரை விசுவாசத்தை நிறைவு செய்கிறவர். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே 143 கோடி மக்கள் வாழ்கிற தேசத்திலே கிட்டத்தட்ட 70-80 கோடி இளைஞர்கள் நிறைந்திருக்கிறார்கள். சீன தேசமானது அது 135 கோடி அளவுதான் ஜனத்தொகை. ஆனால் முதியவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுப்பதிலே கட்டுப்பாடாக இருந்தபடினால் இளைஞர்கள் சதவீதம் குறைந்து விட்டது. ஆனால் நம்முடைய தேசத்திலே இளைஞர்கள் இன்றைக்கு 60% நெருக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 வயசுக்கு கீழே 40 வயசுக்கு கீழான இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆகிய ஜீவன் அவர்களுக்குள் செல்ல வேண்டும். பாவத்திலே மரித்து கிடக்கிற அவர்கள், பாதாளத்திற்கு நியமிக்கப்பட்ட அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு கிறிஸ்துவின் நற்செய்தி, சிலுவையின் உபதேசங்கள் காரணமாய் இருக்கின்றன. ஆகினால் அவைகளை தீவிரமாய் நாம் சொல்லும் பொழுது உயிர்ப்பிக்கிற தேவன் நடுவிலே செயல்படுவார். இன்றைக்கு தேவன் உயிர்ப்பிக்க நமக்கு தேவையானவை என்ன என்று சொல்லி சில காரியங்களை பார்ப்போம். 5 காரியங்கள். 1, கர்த்தராகிய தேவனை நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் உயிர்ப்பிக்கிறார். 2வது, அவருக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய சொல்லை கேட்டு சத்தம் கேட்டு சித்தம் செய்யும் போது அவர் உயிர்ப்பிக்கிறார். 3வது, அவரை நம்பி வாழும் பொழுது அவர் உயிர்ப்பிக்கிறார். மட்டுமல்ல, அவர் சொன்னபடி நன்மை செய்து தான தர்மங்களை செய்து கிறிஸ்துவை நம் கிரியைகளின் வாயிலாக வெளிப்படுத்தும் போது நம்முடைய காரியங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். இறுதியாக கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்படும் நிலைக்கு நாம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டோம். ஆகையினால் மரணம் என்பது நமக்கு முடிவல்ல, அது ஒரு தொடக்கம். அவர் உயிர்ப்பித்தல் நம்மை நித்திய வாழ்வுக்கென்று நடத்துகிறது. அவைகளை குறித்து சுருக்கமாய் பார்த்து நாம் நிறைவு செய்வோம். முதலாவது, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வசனங்களிலே, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்பதை அறிந்திருக்கிறோம். அவன் எவ்விதமாக உயிர்ப்பிக்கப்பட்டான், அவனுடைய சந்ததி எவ்விதமாக மேலோங்கினது என்று சொல்லி நாம் பார்ப்போம். ரோமர்கள் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வசனங்களிலே 17ஆம் வசனத்துல, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தகப்பன். காரணம், தேவன் அவனை உயிர்ப்பித்தார். எவ்விதமாக? 18ஆம் வசனத்துல, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக நாமதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புவதற்கான சூழ்நிலைகள் இல்லை. எலியா 3.5 வருடங்கள் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அங்கு மழை இல்லாதிருந்தது. இஸ்ரேல் தேசத்திலே மழை இல்லை. பின்பு அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கையளவு மேகம் தென்பட்டது. அவன் ஆகாபிடத்துக்கு சொன்னான், மழை வருகிறது, உன் ரதத்தை பூட்டி நீ விரைவாக உன் இடத்துக்கு செல் என்று சொல்லி அவன் ரதத்துக்கு முன்பாக ஓடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமழை பெய்தது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன், உயிரற்றவைகளை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். இம்மைக்குரிய காரியத்திற்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய காரியங்களையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அதிகமாக நாம் சிந்திப்பது, இந்த பூமியிலே நாம் வாழ்கிறபடியினாலே பூமிக்குரிய காரியங்களை அதிகமாய் சிந்திக்கிறோம், அதற்காக விசுவாசிக்கிறோம். வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? நாம் இம்மைக்கான காரியங்களுக்காக அவரை பின்பற்றுவோமானால், விசுவாசிப்போமானால் நாம் பரிதபிக்கப்படத்தக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால், மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள், கீழானவைகளை அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம்
அது உறுதியாய் இருக்க வேண்டும். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஆபிரகாம் அதைத்தான் செய்தான். 19 வசனம் விதமாய் சொல்லுகிறது, ரோமர் 4:19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். விசுவாசம் எவ்வளவு வல்லமையானது பாருங்க. நிறைய இடத்துல நாம் இந்த ஒரு முன்னுதாரணத்தை கேட்டிருப்போம். உபவாச ஜெபம் செய்யும்படி கிளம்பின பொழுது அந்த சிறு பெண் கேட்டாள், என்ன காரியத்திற்காய் ஜெபிக்க போகிறோம்? மழை வருவதற்காய் ஜெபிக்க போகிறோம். உடனே அவள் ஒரு குடை எடுத்துக்கொண்டாள். ஏன்? நாம் ஜெபம் பண்ண போகிறோம், கர்த்தர் மழையை தருவார், வரும்பொழுது நாம் ஏன் நினைந்து வர வேண்டும், ஆகையினால் குடை எடுத்துக் கொள்ளலாமே என்று சொல்லி அவள் எடுத்தாள். அதுதான் விசுவாசம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. எப்படி? 100 வயது அவனுக்கு, தன் சரீரம் செத்து போனது, அவன் வயதானவனாகிவிட்டான். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, அதன் ரெண்டையுமே அவன் கன்சிடர் பண்ணவே இல்லை, அதை அவன் எண்ணவே இல்லை என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எண்ணாதிருந்தான். அவன் நினைவிலே கூட அவைகளையும் நிறுத்தி பார்க்கவில்லை. காரணம், உயிர்ப்பிக்கிற தேவன் என்னோடு இருக்கும் பொழுது செத்து போனவர்களை குறித்து நான் ஏன் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எண்ணினான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அவனுடைய காரியம் என்ன? ஆபிரகாமிடத்திலே ஒரு சிறப்பான காரியம், எங்கு போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டுவான். பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்வான். காரணம், அவனுடைய அஃபர்மேஷன் என்ன? என் தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன், அவரை இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன், வானத்து நட்சத்திரங்களைப் போல என் சந்ததி பெருகும் என்று சொன்ன கர்த்தர் அதை செய்வார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவைகள் எப்பொழுது நிறைவேறும் என்றால், நாம் அவைகளை விசுவாசிக்கும் பொழுது, அவைகளை பற்றி கொள்ளும் பொழுது, அவைகளை நம்பும் பொழுது. மலைக்கு, மோரிய மலையிலே ஈசாக்கும் ஆபிரகாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கட்டைகளை சுமந்து கொண்டதை ஈசாக்கு தகப்பனிடத்திலே கேட்கிறான், கட்டைகள் இங்கே, ஆடு எங்கே? ஆபிரகாமுடைய பதில் என்ன? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், அங்கே ஒரு ஆடு இருந்தது. ஒருவன் தான் காண்கிறதை விசுவாசிக்க வேண்டியது என்ன? காணாததை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று தோமாவிடத்திலே இயேசு சொன்னார். தோமா சொன்னான், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நான் நம்ப வேண்டுமானால், விசுவாசிக்க வேண்டுமானால், என் கையை ஈட்டியால் குத்தினா அவர் விழாவிலே போட்டு பார்ப்பேன். என் விரல்களை ஆணிகளால் கடவாப்பட்ட அந்த கைகளிலும் கால்களிலும் இடத்திலே நான் என் விரலை போட்டு பார்ப்பேன் என்று சொன்னான். இயேசு பூட்டப்பட்ட அந்த அறையிலே சீஷர்கள் கூடியிருந்த பொழுது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்தின பொழுது, முதலாவது வெளிப்படுத்தின போது தோமா அங்கு இல்லை, இரண்டாவது இயேசு வெளிப்படுத்தின போது அவன் அங்கே இருந்தான். அவனை பார்த்து சொன்னார், தோமாவே, உன் கையை என் விழாவிலே போடு, உன் விரல்களை இந்த ஆணிகளால் கடாவப்பட்ட இடத்திலே போட்டு பார் என்று சொன்னார். அப்பொழுது தோமா சொன்னான், ஆண்டவரே, என் தேவனே, ஓ லார்ட் மை காட் என்றான். இன்றைக்கு கண்டதை அவன் விசுவாசித்தான். இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்திலே கூட அதிகமாக நாம் விசுவாசத்திலே பார்ப்பதை விசுவாசிக்கிறோம், பார்க்காததை, இனி வரப்போகிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. மட்டுமல்ல, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கர்த்தராய் இயேசுவை மரித்தொருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். இன்றைக்கு நாம் நடக்கக்கூடாததை கர்த்தர் எனக்கு செய்வார், செத்து போனதை, என் வாழ்க்கையில் இல்லாமல் போனதை, காணாமல் போனதை, செத்து போனதை அவர் உயிர்ப்பிப்பார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது அவைகள் நடக்கும். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். சிக்லாகிலே அமலேக்கியர் தாவீதுடைய குடும்பத்தையும் அவனோடு இருந்த
படைவீரர்களின் குடும்பத்தையும் பிடித்து கொண்டு போய்விட்டான். அவன் கர்த்தரிடத்திலே விசாரித்தான். கர்த்தர் சொன்னார், நீ போ, அந்த தண்டை பின்தொடரட்டுமா என்று அவன் கேட்டபொழுது, நீ பின்தொடர், அதை திருப்பிக் கொள்வா என்று சொன்னான். அவன் விசுவாசத்தோடு போய் அதை திருப்பி கொண்டு வந்தான். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். இன்றைக்கு நாம் இழந்து போனவர்களை திருப்பிக் கொள்ள வேண்டுமானால், எல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒன்றும் இல்லை என்று நாம் நினைப்போமானால், அவைகளை திருப்பிக் கொள்வதற்கு உயிர்ப்பிக்கிற தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராய் இயேசுவை மரித்தொருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய காரியங்களிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டியவர்களுக்கு நமக்கு தேவை முதலாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசம். இரண்டாவது என்ன காரியம்? கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அமலேக்கியர் கொள்ளையின் மேல் தன் கண்களை பறக்கவிட்ட சவுல் ராஜா அவைகளில் கொழுமையானவைகளை எடுத்து வைத்துக் கொண்டான். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் சங்கரித்து விட வேண்டும், தீக்கிரையாக்கி விடும் என்று சொன்னார். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அப்பொழுது சாமுவேல் வந்து சவுலை கடிந்து கொள்கிறான். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொன்னார். அப்படி என்றால் கர்த்தர் சொல்வதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உயிர்ப்பிக்கிற தேவனாக வெளிப்படுவதற்கு ஒரு வாய்க்காலாக, வடிகாலாக அது அமையும் என்பதை நாம் அறிய வேண்டும். சாரிபாத் விதவையின் வீட்டிற்கு போன தீர்க்கதரிசி அங்கு தங்கி இருந்த காலங்களிலே சாரிபாத் விதவையின் மகன் மரணம் அடைகிறான். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்ப்போமானால், அங்கு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபடியினாலே கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று பார்க்கிறோம். அதை குறித்து நான் வாசிக்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவும் என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னாள். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். காரியம் என்ன? எலியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன், கீழ்ப்படுகிறவன். இப்பொழுது எலியாவின் வார்த்தையை கர்த்தர் கேட்டு இறந்து போன அந்த சாரிபாத் விதவின் மகனை அவர் உயிர்ப்பித்தார். அப்படி என்றால் நாம் அவர் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டியவைகள் உயிர்ப்பிக்கப்படும் என்று நாம் அறிய வேண்டும். முதலாவது விசுவாசம், இரண்டாவது கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிதல், மூன்றாவது உறுதியான நம்பிக்கை. யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். எவ்வளவு அற்புதமான ஒரு நம்பிக்கை பாருங்கள். அசைக்க முடியாத நம்பிக்கை. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிலைத்திருக்கிற காரியங்களை நாம் நிலைத்திருந்தால் உயிர்ப்பிக்கிற தேவன் நமக்கு உதவி செய்வார். இங்கு நம்பிக்கையில நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்பிக்கையில நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 37 வசனங்களிலே, எலிசா சுனேமுக்கு போன போது கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். எலிசா பயணப்பட்டு வரும்போதெல்லாம் அங்கே சென்று போஜனம் பண்ணுவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்.
நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். இவ்விதமாக எலிசா தங்கியிருந்த ஒரு நாள் கேயாசி வசமாய் அவளுக்கு தேவையானதை கொடுக்க எலிசா விரும்பிய போது கேயாசி அவளுக்கு பிள்ளை இல்லை என்றான். அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். இதை அறிந்த எலிசா அவளுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை தேவனுடைய நாமத்திலே சொல்கிறான். வாசற்படியில் வந்த அவளை நோக்கி, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதன்படி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அது வளர்ந்து குமாரனாகி தகப்பனார் வயலிலே அறுவடை செய்து கொண்டு அந்த இடத்துக்கு சென்ற பொழுது அவனுக்கு ஏதோ பிரச்சனையாகிறது, என் தலை நோகிறது என்றான். உடனே தாயிடம் தகப்பனார் அனுப்பி வைத்தான். மதியம் மட்டும் தாயின் மடியிலிருந்து அந்த குமாரன் மரித்து போகிறான். இப்பொழுது இதை அறிந்த அவள் உடனடியாக என்ன செய்கிறாள்? நான் குழந்தை வேண்டும் என்று கேட்கவில்லை. இப்பொழுது அந்த குழந்தை, என் குமாரன் மரித்து போனான், இதற்கு காரணமான அந்த தீர்க்கதரிசி திரும்ப அந்த குழந்தையை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அறிந்து அவள் உடனே கழுதையில் சேணம் வைத்து தன் கணவனுடைய உத்தரவை பெற்று எலிசாவிட வந்து அவன் காலை பிடித்து கொண்டு துக்கத்தோடு அவள் கண்ணீர் வடிக்கிறாள். உடனடியாக எலிசா சொல்ற காரியம், இவளுடைய துக்கம் நமக்கு வெளிப்படாதபடி கர்த்தர் அதை நமக்கு மறைத்து வைத்தார். அப்படி என்றால் தீர்க்கதரிசிக்கும் தெரியாதவர்கள் நிறைய உண்டு என்றுதானே அர்த்தம். ஆகையினால் கேயாசிடத்திலே அவன் சொல்கிறான், இந்த கோலை எடுத்து அந்த குமாரனுடைய முகத்தில் நீ வை, அப்பொழுது அவன் பிழைப்பான் என்ற பொழுது அவள் எலிசாவுடைய காலை விடாமல் பற்றி கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். உடனே எலிசா சென்று அந்த அந்த எலிசாவுடைய அந்த கட்டளைக்கு அவள் அதிகமாய் செவிசாய்க்காதபடிக்கு அவள் சொல்கிறாள், நான் உம்மை விடுவது இல்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றாள். அப்பொழுது எலிசா எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அந்த தடியை பிள்ளை முகத்தின் மேல் வைத்தும் எந்த சத்தமும் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஆனால் எலிசா சென்று அந்த பிள்ளையின் மேல் படுத்து அனல் கொள்ள செய்து உயிர்ப்பித்தான். இங்கு காரியம் என்ன? விடாது போராடி நம்பிக்கையோடு இருந்த அந்த பெண்ணின் நம்பிக்கை அவள் மகனை உயிர்ப்பிக்க செய்தது. இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். நடு இரவிலே ஒரு பக்கத்து வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்தபோது உணவு ஒன்று இல்லாத பொழுது அருகே இருந்த வீட்டை அவன் தட்டி, விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்கு உணவு ஏதாவது கொடுக்க வேண்டும், உங்களிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி கேட்கிறான். எல்லாரும் தூங்கிவிட்டோம் என்று சொன்னாலும் அவன் எழுந்து கொடுப்பான் அல்லவா? அதை போல நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை என்று தாவீது சொல்கிறான். அப்படி என்றால் நம்முடைய நம்பிக்கை எது? நம்முடைய சாமர்த்தியமா, நம்முடைய திறமையா, நம்முடைய பணமா, நம்முடைய ஆஸ்திகளா, நம்முடைய அந்தஸ்துகளா, இந்த படை போதுமா என்று சொல்கிற நம்முடைய உறவினர்களா? நம்முடைய நம்பிக்கை எது? நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்து. ஆகையினால் அவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கையிலே உறுதியா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்க வேண்டியவைகள் உயிர்ப்பிக்கப்படும். நான்காவதாக காரியம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவை வாயினால் வார்த்தையினால் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் அறிவிக்க வேண்டும். அதற்கு ஒரு காரியம், அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கலாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சீஷர்கள் கிறிஸ்துவை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார். அன்னை தெரசா அதைத்தான் சொல்வார்கள். நீங்கள் ஏன் பிரசங்கம் பண்ணுவதில்லை என்ற பொழுது தெரசா சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய பிரசங்கம் என்றார்கள். மை டீட்ஸ் ஆர் மை வேர்ட்ஸ். இந்த சாரிட்டி என்கிறோமே, நன்மை செய்கிறோமே, இது கிறிஸ்துவை நாம் அறிவிக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஊழியம். இயேசு கிறிஸ்து வெறும் பிரசங்கத்தை, உபதேசத்தையும் மற்றும் உரையாடல்களையும் மட்டும் செய்தவர் இல்லை. அவர் மனிதனுடைய தேவைகளையும் சந்தித்தார். பசியாற்றினார், வியாதி நீக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடந்த பொழுது அவள் கையை பிடித்து அவளை எழுப்பிவிட்ட பொழுது அவள் எழுந்த ஆண்டவருக்கு பணிவிடை செய்தால், தொழிலிலே ஏமாற்றமடைந்த பேதுருவுக்கு வலையை நீ இங்கே போடு என்று சொன்னபோது அவன் திரளான மீன்களை பிடித்தான். இவ்விதமாக ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் அவர் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார், நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை உயிர்ப்பிக்கிற தேவனை நம்முடைய வாழ்க்கையில உடையவர்களாய் இருக்க வேண்டுமானால் நாம் நன்மை செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். எவைகளில் நற்கிரியைகளில் தான தர்மம் செய்வதில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அநீதியான உலக பொருளால் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நீங்கள் சிநேகிதரை சம்பாதிங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நாம் இந்த பூமியிலே நம்முடைய ஆஸ்திகளால் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்படுகிறோம். நாம் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையையும் இந்த பூமியிலே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அது அற்புதங்களின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட ஏதுவாயிருக்கும். எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எபேசியர் 2:10 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமானது என்ன? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இது ஒரு பலி, இது ஒரு சாக்ரிஃபைஸ். இது நம்மை பாதிக்கும்படியான காரியம். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், 2 அங்கி வைத்திருந்தால் 1 அங்கியை கொடுத்து விடு, 2 வஸ்திரம் வைத்திருந்தால் 1 வஸ்திரத்தை கொடுத்து விடு என்கிறார். அப்படி என்றால் தேவனாகி கர்த்தர் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் அவரை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவ்விதமாய் நாம் வெளிப்படுத்தும் பொழுது உயிர்ப்பிக்கிற தேவன் நம் வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 9:36-42 யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சிஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். சீஷர்கள் 2 அனுப்பி பேதுருவை அங்கே வரவழைத்தார்கள். பேதுரு போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இயேசு சொன்னபடி 2 அங்கி வைத்திருந்தால் 1 கொடு, 2 வஸ்திரம் இருந்தால் 1 கொடு என்று சொன்னாரே, அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவளுக்கு முன்பாக நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பாருங்கள், யார் மரணம் அடைந்தாலும் அழுவது இயல்புதான், இயற்கைதான். ஆனால் தொற்காலுடைய மரணத்தை அதோடு முடித்து விடும்படியாக பேதுரு அங்கு செல்லவில்லை. உயிர்ப்பிக்கிற தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக பேதுரு செயல்பட்டதை பார்க்கிறோம். ஏன் தொற்காலை உயிர்ப்பிக்க வேண்டும்? அவள் அத்தோடு தன் ஓட்டத்தை முடித்து விட்டால் கர்த்தருடைய சித்தம் முடிந்தது, அவளுக்கு நியமிக்கப்பட்ட நாள் முடிந்தது என்று எண்ணாதபடிக்கு அவள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். காரணம், அவள் நன்மை செய்கிறவள், தான தர்மம் செய்கிறவள், இன்னும் அவள் நீடித்து வாழ வேண்டும் என்று சொல்லி பேதுரு விரும்பி அவருடைய கண்ணீரை துடைத்ததை பார்க்கிறோம். நீடித்த ஆயுசு நாட்களால் உன்னை நான் திருப்தியாக்க என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய பயணங்களிலே பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி தாவீது சந்தோஷப்படுகிறான். என்றால் அங்கு உயிர்ப்பிக்கிற தேவன் இருப்பதை பார்க்கிறோம். சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கோலியாத் வந்தான், சவுலுடைய ஈட்டி வந்தது, எல்லாவற்றையும் அவன் மேற்கொண்டது எப்படி என்றால் உயிர்ப்பிக்கிற தேவன் தாவீதோடு இருந்தார். அதே போல யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் மரண தருவாய்க்கு செல்ல வேண்டிய காலங்கள் நிறைய இருந்தது. அவனை குழியிலே போட்டார்கள், சிறையிலே அடைத்தார்கள்.
அவன் மேல் குற்றங்களை சுமத்தினார்கள். ஆனாலும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவன் கூட இருந்தபடியினாலே யோசேப்பு நன்மை செய்கிறவனாக, அந்த தேசத்தை வாழ்விக்கிறவனாக அவன் மாறினான் என்று பார்க்கிறோம். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கிற தேவன் வெளிப்படும்படியாக அவரை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யும்படியாக கீழ்ப்படிய வேண்டும். அவர் மேல் உறுதியான நம்பிக்கை வைக்க, நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் மட்டுமே இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் நன்மை செய்து தான தர்மங்களை செய்து கொடையிலே ஈகையிலே தாராளமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவன் வெளிப்படுவார், செயல்படுவார். சங்கீதம் 112:9 விதமாய் சொல்லி இருக்கிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பிரசங்கி 11:1 சொல்லி இருக்கிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய். இது என்னவென்றால், ஆகாரத்தை தண்ணீர் மேல் போட்டால் என்ன கிடைக்கும், அது என்ன ஆகும் என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு நன்மை செய்வதும் கொடை கொடுப்பதும் சேரிட்டி ஒர்க் நாம் செய்யும் பொழுது என்ன பிரதிபலன் வரும் என்று நமக்கு தெரியாது. அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று தெரியாது. இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினான். ஆனால் ஒரு சமாரியன் மட்டுமே வந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், அவர் பாதத்தை விழுந்தான். உங்களுக்கு ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஹலோ ஹலோ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இனி நடக்க போகிற காரியம் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ராஜாவானவர் ஜனங்களை வெவ்வேறாக பிரிக்கிறார். செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் மெய்ப்பனான் பிரிப்பது போல ஜனங்களை ஆண்டவர் பிரிக்கிறார். செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், சாரிட்டி, நன்மை செய்வது, இரக்கம் செய்வது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கமுள்ள நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். யாருக்கு கொடுக்க வேண்டும்? தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பசி உள்ளவர்களுக்கு உன் ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும். நுகத்தடியிலே சிக்கினவர்களை விடுவிக்க வேண்டும். விடுதலை செய்யப்பட வேண்டியவர்களை விடுதலை செய்ய வேண்டும். உதவி செய்ய வேண்டியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் நீ செய்யும் பொழுது அது எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ப்பதற்கு நான் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது பரலோகத்திலே நமக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. இங்கு தேவனாய கர்த்தர் சொல்கிறார், நான் வியாதியா இருந்தேன் என்கிறார். தேவனாய கர்த்தருக்கு எப்படி வியாதி? அவரே நம்மை குணமாக்குகிற கர்த்தர், அவரே நம் பரிகாரி. அவர் என்ன சொல்லுகிறார்? வியாதியாயிருந்த இந்த சீசர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அது மட்டுமல்ல, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் விசுவாசியோ அவிசுவாசியோ, அவன் ஏழை என்றால் அவனுக்கு இறங்க வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அவனுக்கு அதை திரும்ப கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கிற தேவன் செயல்படுவதற்கு அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
அவரை நாம் நம்பி அவரே நம்பிக்கை என்று சொல்லி இருக்க வேண்டும். நன்மையும் தான தர்மங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும். இறுதியாக நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னிலே நிலைத்திராத கொடி எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அப்படி என்றால் நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் அசைக்கப்படாமலா இருக்க வேண்டும். யூதாஸ் காரியோத் 3.5 வருடங்கள் அவரோடு பயணம் செய்தும் அவர்களில் அவன் நிலைத்திருக்கவில்லை. கேயாசி தீர்க்கதரிசியோடு பயணம் செய்து நிலைத்திருக்கவில்லை. சிம்சோன் தேவனுடைய ஆவியை பெற்றும் அவன் கர்த்தரில் நிலைத்திராதபடிக்கு அவன் ஒரு ஃபன் பிரியராக, விளையாட்டு பிரியனாக அவன் இருந்ததனாலே விபரீதங்களை சந்திக்க வேண்டி வந்தது. தேவனில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவரை நிலைத்திருப்பது என்ன? என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வசனத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அதன்படி ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இன்றைக்கு மரணம் என்பது எல்லாருக்கும் வேதனையாய் இருக்கிறது, பயமாய் இருக்கிறது. மரணத்துக்கு எல்லாரும் அஞ்சுகிறார்கள். மரணம் என்பது இந்த பூமியிலே சரீரத வாழ்க்கைக்கு ஒரு முடிவு என்று கட்டுகிறது என்பதை அறிந்தபடியினாலே மரணம் என்பதை யாரும் விரும்புவது இல்லை. ஆனால் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களின் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் கொல்லப்படுவது போல இருக்கிறேன், அடிக்கப்படுவது போல இருக்கிறேன், நான் மரணத்தை சுமந்து திரிகிறேன் என்கிறார். மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், இந்த சரீரத்தை விட்டு நான் போனால் எனக்கு நலம், நான் தேவனோடு இருப்பேன் என்று சொல்கிறார். சரீரத்தை விட்டு பிரிந்து போக அவர் ஆசைப்பட்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு சரீரத்தை விட்டு பிரிந்து போக ஆசைப்படுகிற அனைவரும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தற்கொலை செய்வதுதான் ஒரு தீர்வு என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் உண்டாக்கின உயிரை அவர் பிரிக்க முடியுமே ஒழிய வேற யாரும் பிரிக்க எந்த வகையிலும் முயற்சி செய்யக்கூடாது. தானாக உயிரை நீத்தால் அது தற்கொலை, பிறருடைய உயிரை எடுத்தால் அது கொலை என்று சொல்லப்படுகிறது. கொலை செய்யாதிருப்பா என்று 10 கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைப்பாதகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? தன் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தன் காணாத தேவன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நாம் அன்பிலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பை குறித்து அழகாக விளக்கி இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்கு நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய உயிர்ப்பித்தலிலே நாம் முதலாவது கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுவோம். முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வேண்டும். உயிர்த்தெழுந்தவர்களில் இயேசு கிறிஸ்து முதற் பலன் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் உயிர்ப்பிக்கப்பட்ட லாசர் திரும்ப மரித்தான். தலித்தாகுமில் எழுப்பப்பட்ட அந்த சிறுபெண் திரும்ப மரித்தாள். 400 விதவியன் மகன் திரும்ப மரித்தான். அவரெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் கிறிஸ்து உயிர் திறந்த பின்பு அவர் திரும்ப மரிக்கவில்லை. அதனால்தான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, உயிர்த்தெழுந்தவர்கள் முதற் பலனானவர் அவர். நாம் எல்லாம் அந்த 2வது பலனாக வரும்படியாக நாம் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:52 விதமாய் சொல்லுகிறது, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மரணம் என்பது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமே எங்கே என்று பவுல் சொல்கிறாரே. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கம்பீரமாய் சத்தமிடுகிறாரே. அப்படி என்றால் மரணம் என்பது நமக்கு ஒரு முடிவல்ல, அது நித்தியத்தின் தொடக்கம். அது நமக்கு இயேசுவோடு என்றென்றைக்கும் இருக்கிற கரைதரையற்ற அந்த உலகத்தை விட்டு பிரிந்து அவரோடு இருக்கிற காரியம். அதிலே உயிர்ப்பித்தல் நமக்கு
அது ஒரு சேனலாக சோர்ஸாக இருக்கிறது. 1 யோவான் 3:2 விதமாய் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. நாம் தேவனுடைய என்பதை உறுதியிட்டுக் கொள்ள வேண்டும். அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அத்தாரிட்டியை நாம் ஒருபோது விட்டுவிடக்கூடாது. நம்முடைய முதல் ஹூ ஆர் யூ என்றால் நம்மளுடைய பெயரை சொல்கிறோம், நம்முடைய ஸ்தானத்தை சொல்கிறோம், நம்முடைய காரியங்களை விவரிக்கிறோம். ஆனால் நம்முடைய முதல் அடையாளமே நான் தேவனுடைய பிள்ளை என்பதுதான் முதல் அடையாளம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் இதற்கென்று எந்த பணத்தையும் செலுத்த அவசியம் இல்லை, இதற்கென்று எந்த பிரயாசமும் இல்லை. அவரை விசுவாசிக்கிற ஒரு காரியம், அவரில் நிலைத்திருக்கிற ஒரு காரியம். அவரில் நாம் நிலைத்திருந்தால் அவர் நம்மில் நிலைத்திருப்பார். ஆகையினால் இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கிற தேவன் எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பார். காணாமல் போனதை கண்டுபிடிக்க செய்வார், இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வார். இளைய குமாரன் வீட்டுக்கு வந்த பொழுது தகப்பன் அதைத்தான் சொன்னார், இவன் மரித்தான், உயிர்த்தான், காணாமற் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். இதுதான் உயிர்ப்பிக்கிற தேவனுடைய காரியம். ஆகினால் உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய அவர் இருக்கிறார். எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி எதை குறித்து நாம் கவலைப்பட அவசியமில்லை. தேவன் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். அவரை நாம் விசுவாசிப்போம், அவரை அண்டிக் கொள்வோம், அவருடைய வசனத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இத்துடன் வேத பாடம் நிறைவுற்றது.